welcome back to our channel My Bio Notes. So இந்த வீடியோல நம்ம வந்து B.Ed Sem 1 குரிய ஒரு டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னன்னு பாத்தீங்க அப்படினா Directive Principles of the State Policy. So இதுல ஒரு 4 ஆர்டிகல்ஸ் நம்ம வந்து இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். So இந்த சப்ஜெக்ட் Contemporary India and Education யூனிட் 1ல ஒரு டாபிக். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பாலிசி அண்ட் எஜுகேஷன். ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா DPSP அப்படின்னு சொல்லுவாங்க, விச் இஸ் கால்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இது என்னது DPSP நான் பார்த்தீங்க அப்படின்னா it is a set of guidelines or principles. ஸோ இந்த guidelines or principles எதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பார்ட் 4 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்தியன் அரசியல் அமைப்பில் பார்ட் 4ல் ஸோ நமக்கு ஒரு கைட்லைன்ஸ் ஆர் பிரின்சிபல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் DPSPன்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் டைரக்ஷன் மாதிரி இது. ஸோ எப்படி வந்து ஒரு இந்திய குடிமகனுக்கு ரைட்ஸ் இருக்கோ டியூட்டிஸ் இருக்கோ, இந்த கவர்மெண்ட்டுக்கு சொல்லப்படுற இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் டைரக்ஷன்ஸ் தான் இந்த DPSP அப்படின்றது. ஸோ இது எதுக்காக வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், டைரக்ஷன் கொடுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அப்போ தான் அவங்க இந்த பாலிசிஸ் மேக் பண்ணும்போது, சட்டங்கள் இயற்றும் போது, லாஸ் பண்ணும்போது, ஸோ அவங்களுக்கு இது ஒரு கைடு மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ டு ஃபார்முலேட் பாலிசிஸ் அண்ட் லாஸ், அந்த லாஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். ஸோ இந்த நீதி, அது சமூக நீதியாக இருக்கலாம், எல்லாரும் ஈக்குவல், ஸோ எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு பாலிசி ஏற்றணும் அப்படின்றத சொல்கிறதா இருக்கலாம். அண்ட் இம்ப்ரூவிங் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள், எல்லா மக்களோட நலனை வந்து கருத்தில் கொள்ளணும் இந்த கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறதா இருக்கலாம். அது எல்லாமே இந்த DPSPயில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நான் ஜஸ்டிஃபையபிள் அப்படின்னா என்ன, நாட் என்ஃபோர்ஸபிள் பை த கோர்ட். ஸோ சப்போஸ் இந்த ஒரு சட்டங்களோ இந்த ஒரு அதாவது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த சொல்லப்பட்டிருக்கு இல்லையா DPSPயில், இது மீறப்பட்டுச்சு அப்படின்னா இதை நீங்கள் கோர்ட்டுக்கு போய் இதை வந்து கண்டிப்பாக ஃபோர்ஸ் பண்ணி இதை நடத்தணும்னு சொல்ல முடியாது. அதுதான் நான் ஜஸ்டிஃபையபிள். இட் கெனாட் பி என்ஃபோர்ஸ்டு பை த கோர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கைட் த ஸ்டேட்ஸ் ஆக்ஷன் இன் கிரியேட்டிங் பெட்டர் அண்ட் ஃபேரர் சொசைட்டி. ஸோ ஒரு கைடு மாதிரி இந்த DPSPன்றது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம 4 ஆர்டிகிள்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஆர்டிகிள் 36 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ ஆர்டிகிள் 36 என்ன சொல்லுது? த ஸ்டேட் ஷல் ஸ்ட்ரைவ் டு ப்ரொமோட் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் by securing and protecting a social order in which justice, social, economic and political shall inform all the institutions of the national life. So இங்கே ஸ்டேட் அப்படின்றது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, it explains what's the இதுதான் DPSPயில் சொல்கிறாங்க. ஸ்டேட் ரெஃபர்ஸ் டு த கவர்மெண்ட், போத் எல்லா கவர்மெண்ட்டும், வேரியஸ் ஏஜென்சிஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கவர்மெண்ட், அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், அது எல்லாத்தையுமே தான் அந்த ஸ்டேட்டுன்ற டேர்மில் ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இட் கைட்ஸ் த கவர்மெண்ட்ஸ் பாலிசி டிசிஷன்ஸ் இன் அ வே டு என்ஷோர் ஜஸ்டிஸ். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது சமூக நீதியாக இருக்கலாம், ஃபினான்ஷியலாக எல்லோரும் வந்து சமமாக இருக்கணும்னு சொல்கிறதா இருக்கலாம், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் இன் அ கோ ஆஃப் ஆல் கவர்மெண்ட் ப்ராசஸஸ். ஸோ இது மக்களோட நலனுக்காக. ஸோ அந்த இப்போ கவர்மெண்ட்டுக்கு சொல்லுது, இந்த ஆர்டிகிள் 36ன்றது சொல்லுது. ஸோ யூ மஸ்ட் செக்யூர், ப்ரொடெக்ட் அ சோஷியல் ஆர்டர் இன் விச் ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல், ஸோ அது எல்லாமே மெயின்டைன் ஆகணும். ஸோ நீ அந்த கவர்மெண்ட்டுக்கு நீ கவர்மெண்ட் பாலிசி டிசிஷன் மேக் பண்ணுது அப்படின்னா it should ensure justice, நீதியை வந்து நிலைநாட்டணும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா PMAY இருக்கலாம், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, அது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு ஸ்கீம் இல்லையா. ஸோ இதில் வந்து எல்லாருக்கும் வீடு அப்படின்ற ஒரு ஸ்கீம். ஸோ அதுவும் அஃபோர்டபுளாக ஹவுசிங் கொடுத்தாங்க, எல்லாத்துக்குமே அஃபோர்ட் பண்ணுற மாதிரி, எல்லாரும் ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் இல்லாமல் இது மூலமாக எல்லாரும் வந்து பயனடைஞ்சாங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் அன் ஆர்டிகிள் 36. ஸோ இது மூலமாக அந்த ஆர்டிகிள் 36 நிலைநாட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம்.
அண்ட் ஆல்சோ அண்டர் ப்ரிவிலேஜுக்கு ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் கொடுத்துட்டு சப்சிடி கொடுக்குறது, எக்கனாமிக் ஜஸ்டிஸை மெயின்டைன் பண்ணுது இந்த ஒரு ஸ்கீம் மூலமாக. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். கம்மிங் டு நெக்ஸ்ட் இஸ் ஆர்டிகல் 37 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இதுவும் ஒரு டிபிஎஸ்பி தான், அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன சொன்னால் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பாலிசி அண்ட் எஜுகேஷன். ஸோ இந்த ஆர்டிகல் 37 என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். the provisions contained in the part shall not be enforceable by any court by the principles therein are nevertheless fundamental in the governance of the country and it shall be the duty of the state to apply these principles in making the laws. ஸோ இது எல்லாமே அப்படியே அந்த கொடுத்துருக்க வேர்டிங்ஸ் அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 37னா இதுதான் கொடுத்துருப்பாங்க, ஆர்டிகல் 36னா இதுதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேயும் பாருங்கள் அந்த வேர்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் அந்த லா ஃபார்மில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ இதில் அந்த டேர்ம் நான் ஜஸ்டிஃபையபிள், ஸோ இட் எக்ஸ்பிளைன்ஸ் த நான் ஜஸ்டிபிள் நேச்சர் ஆஃப் த டைரக்டிவ் பிரின்சிபல். டிபிஎஸ்பின்றது நீங்கள் வந்து ஒரு கோர்ட்டுக்கு போய் அது மீறப்பட்டுச்சு, த ப்ரொவைட்ஸ் கைட்லைன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் த கவர்மெண்ட், தே ஆர் நாட் என்ஃபோர்ஸபிள் பை த கோர்ட் மூலமாக நீங்கள் வந்து அதை வந்து செயல்படுத்த வைக்க முடியாது. அதே மாதிரி தீஸ் பிரின்சிபல்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல்ஸ், ஒரு பேசிக், இது வந்து ஒரு பேசிக் கைட்லைன்ஸ் மாதிரி ஒரு நாட்டை வந்து ஆள்றதுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து அது ஒன்று. அண்ட் டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் இஸ் டு அப்ளை தீஸ் பிரின்சிபல்ஸ் வைல் மேக்கிங் லாஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி சட்டங்கள் இயற்றும் போது, பாலிசி மேக் பண்ணும்போது, முடிவுகள் எடுக்கும்போது இது வந்து ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஆர்டிஇ இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆர்டிகல் 37 வந்து இது மூலமாக தான் இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஆர்டின்றது நமக்கு தெரியும், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009. ஸோ அதுபடி த ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆஃப் த சில்ட்ரன் 14 இயர்ஸ் வரைக்கும் குழந்தைங்களுக்கு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றத ஆர்டிஇ சொல்லுது. ஸோ இது மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது, ஆர்டிகிள் 37 நிலைநாட்டப்பட்டிருக்கு. அதாவது எப்படி அந்த கவர்மெண்ட் வந்து இட் ஹாஸ் அப்ளைடு த பிரின்சிபல் ஆஃப் த டிபிஎஸ்பி இன் லா மேக்கிங். ஸோ இந்த இடத்துல சட்டம் கொண்டு வரும்போது எல்லாரும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ எல்லாரும் ஈக்குவலாக இருக்கணும், அதுதான் இந்த ஆர்டிகல் 37 சொல்லணும் இல்லையா. ஸோ இட் இஸ் த ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு அப்ளை தீஸ் பிரின்சிபல்ஸ் இன் மேக்கிங் த லாஸ். ஸோ அது வந்து இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆர்டிகல் 37. அண்ட் ஆர்டிகல் 38 அப்படின்றது the state shall strive to promote the welfare of the people. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மக்களோட நலனுக்காக தான் இல்லையா. ஸோ எப்படி மக்களோட நலனை நம்ம கொண்டு வரலாம், by securing and protecting social order in which justice, social, economic and political shall inform all the institutions of national life. ஸோ ஒரு செக்யூரிட்டியை வந்து கொண்டு வருது. அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் த சிட்டிசன், இந்திய குடிமகனோட நலத்தை வந்து பாதுகாக்கிறதா இருக்கலாம், இந்த இன்இக்வாலிட்டியை வந்து எலிமினேட் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஆர்டிகல் 38 வந்து சொல்லுது. அதுதான் இந்த மீன் பண்ணுது, அந்த ஸ்டேட் ஷால் ஸ்ட்ரைவ் டு ப்ரொமோட், மக்களை நலனை வந்து இது பண்ணும் ஸ்டேட் அப்படின்றது. அண்ட் நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், சோஷியல் ஆர்டரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அதில் வந்து என்னெல்லாம் வந்து நிலைநாட்டுறோம், ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல், இதெல்லாமே வந்து நம்ம பண்ணணும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் இதுக்கு பாருங்கள், பிரதான் மந்திரி தான் யோஜனா. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ரூரல் ஏரியாவில் இருக்கவங்கள, வில்லேஜ் சைடு இருக்கவங்க, இல்லை எக்கனாமிக்லி ரொம்ப கம்மியாக இருக்கவங்கள வந்து அவங்களுக்கும் வந்து அன்பேங்க்டு இண்டிவிஜுவல்ஸ் சொல்கிறோம்ல, அவங்களையும் நம்ம ஃபினான்ஷியலாக உள்ளே கொண்டு வரோம், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் கொண்டு வரணுன்றது தான் பிஎம்ஜேடிஒயோட எய்ம். ஸோ இது மூலமாக அந்த ஆர்டிகல் 39க்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஆக்சுவலாக இது மக்கள் நலனுக்காக கொண்டு வந்தது இல்லையா, ஒரு எக்கனாமிக் ஜஸ்டிஸ்க்காகவும் வெல்ஃபேருக்காகவும் கொண்டு வந்தப்பட்டது தான் அந்த பிரதான் மந்திரி தான் யோஜனா. ஸோ இதுதான் ஆர்டிகல் 38. அது தவிர நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. இதை வந்து இப்போ மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா வீட்லேயும் ரூரல் ஹவுஸ் ஹோல்டையும் ஹேஸ் த ரைட் டு அட்லீஸ்ட் 100 days ஆஃப் பெய்டு எம்ப்ளாய்மெண்ட் ஈச் இயர். ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு 100 நாளாவது ஒரு பெய்டு எம்ப்ளாய்மெண்ட் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த NREGA சொல்லுது. ஸோ இது மூலமாகவும் யூ கேன் ப்ரொமோட் த எம்ப்ளாய்மெண்ட், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிற மாதிரி நீங்கள் பண்ண முடியும் இல்லையா. ஸோ எந்த விதமான ஒரு செக்யூரிட்டி கொடுக்குறது, இது வந்து சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. ஸோ இந்த ஆர்டிகல் 38 படி நீங்கள் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இந்த ஒரு இது மூலமாக கவர்மெண்ட் கொடுத்துருக்கு.
ஸோ இதுதான் ஆர்டிகல் 38. ஸோ இது எல்லாமே வந்து நான் இஃப் ஐ சே வித் அன் எக்ஸாம்பிள் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதனால தான் நான் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மீ வீடியோ. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.